சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிற நிலையில் தேர்தல் பணிகள் மிக வேகமாக நடந்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வருகிறார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வருகிறார். இந்நிலையில் மக்களவை தேர்தலுக்கான பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருவதாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டது என்ன விவரங்கள்? நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்த மாவட்ட செயலாளர் கூட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக பல்வேறு கருத்துக்களை மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக முதலமைச்சர் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டதற்கு பின்பாக தேர்தல் பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையிலும் கூட திமுக அடிமட்ட தொண்டர்களுடைய செயல்பாடு வரை தலைமைக்கு தெரியும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். ஆகவே தேர்தல் பணிகள் தொடர்பாக அனைத்து விஷயங்களும் தலைமை கவனித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தீவிரமாக பணியாற்ற வேண்டும், அனைத்து தொகுதிகளிலுமே நாம் வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 72 மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், 234 தொகுதி பார்வையாளர்கள், முக்கியமான மாநில நிர்வாகிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது தேர்தல் பணிகளுமாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலவரம் எவ்வாறு இருக்கிறது, வெற்றி வாய்ப்புகள் உள்ளிட்டவற்றையும் கூட கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். மிக முக்கியமாக நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான தொகுதி பங்கீடு கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை முதல் கட்டமாக நிறைவு பெற்றிருக்கிறது. மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மிக முக்கியமான நிர்வாகிகள் அனைவருடனான ஆலோசனை கூட்டத்தையும் திமுக முடித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து தேர்தல் அறிக்கை என அடுத்தடுத்த பணிகளை தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் தான் மாவட்ட செயலாளருடன் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனையின் போதுதான் தேர்தல் பணிகள் விரைவாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அடிமட்ட தொண்டருடைய அனைத்து செயல்பாடுகளும் தலைமை கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அனைத்தையும் கவனத்தில் கொண்டு தேர்தல் வெற்றிக்காக பாடுபட வேண்டும் என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். அன்புச்செல்வன், விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி. தேர்தல் பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருவதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசி வருகிறார். பாஜக அரசின் அநீதிகள், திமுக அரசின் சாதனைகள், பட்ஜெட் அம்சங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் பரப்புரையானது பிப்ரவரி 26 முதல் தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவை தேர்தலுக்கான பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருவதாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வருகிறார். திமுகவின் அடிமட்ட தொண்டர்களின் செயல்பாடு வரை தலைமைக்கு தெரியும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வருகிறார். 4000க்கும் அதிகமான கோரிக்கைகள் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவுக்கு வந்திருப்பதாகவும் பாஜக அரசின் அநீதிகள், திமுக அரசின் சாதனைகள், பட்ஜெட் அம்சங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் மாவட்ட செயலாளர்களிடம் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். தேர்தலுக்கு பிறகு பல மாற்றங்களை திமுகவிலும் அரசியலிலும் எதிர்பார்க்கலாம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களவை தேர்தல் பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மக்களவை தேர்தலுக்கான பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருவதாகவும் மக்களவை தேர்தலுக்கு பிறகு தேர்தலில் சரி, அரசியலிலும் சரி, திமுகவிலும் பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வருகிறார். இந்நிலையில் தேர்தல் பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். திமுகவின் அடிமட்ட தொண்டர்களின் செயல்பாடு வரை தலைமைக்கு தெரியும் என்றும் தலைமை அனைவரையும் கவனித்து வருவதாகவும் முதலமைச்சர் பேசியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.